துணைவேந்தர் நியமன வழக்கில் உயர்நீதிமன்ற உத்தரவானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகங்களுக்கு முதலமைச்சரை வேந்தராக்கும் சட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த தடையை ரத்து செய்தது உச்சநீதிமன்றம். தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகங்களுக்கு முதலமைச்சரை வேந்தராக்கும் சட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த தடையை ரத்து செய்தது உச்சநீதிமன்றம். பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை ஆளுநருக்கு பதில் முதலமைச்சர் தேர்வு செய்யும் மசோதாவிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருந்தது. அதனை ரத்து செய்தது உச்சநீதிமன்றம். தமிழ்நாடு அரசின் மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்து உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகங்களுக்கு முதலமைச்சரை வேந்தராக்கும் சட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த தடையை ரத்து செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம். தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகங்களுக்கு முதலமைச்சரை வேந்தராக்கும் சட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த தடையை ரத்து செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம். தமிழ்நாடு அரசின் மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சன் வழங்கிட கேட்கலாம். நிரஞ்சன், வணக்கம். இந்த உத்தரவு தொடர்பான மேலும் விவரங்களை சொல்லலாம். அதாவது துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பான விவகாரத்தில் ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை அப்படியே மாநில முதல்வருக்கு மாற்றி ஒரு முக்கியமான அரசாணை என்பது கொண்டு வரப்பட்டிருந்தது. இதற்கு எதிராக வெங்கடாசலபதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் விடுமுறை கால 2 நீதிபதிகளை கொண்ட சிறப்பு அமர்வு அந்த வழக்கை விசாரித்து தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருந்த இந்த புதிய சட்டத்திற்கு இடைக்கால தடை என்பதையும் விதித்திருந்தார்கள். மேலும் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த சட்டம் தொடர்பான சில கடுமையான கருத்துக்களையும் அவர்கள் கூறியிருந்தார்கள். இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடுகள் எல்லாம் செய்யப்பட்டு அந்த மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி முன்பாக விசாரிக்கப்பட்டு வந்தது. ஏற்கனவே நோட்டீஸ் எல்லாம் பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் வழங்கிய அந்த உத்தரவு என்பது ரத்து செய்யப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த அந்த சட்டத்தின் செல்லுபடியாக தக்கக்கூடிய விதிமுறைகளை பற்றி மீண்டும் விசாரிப்பதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மீண்டும் ஒரு புதிய அமர்வை அமைக்க வேண்டும், சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஒரு அமர்வை அமைக்க வேண்டும் என்று அவர் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இங்கே பிரச்சனை என்னவென்றால் சென்னை உயர்நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு விடுமுறை கால சிறப்பு அமர்வாக அந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பு வழங்கினார்கள் என்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதனால் 2 நீதிபதிகள் வழங்கிய உத்தரவை ரத்து செய்துள்ள உச்சநீதிமன்றம் மீண்டும் புதிதாக இந்த விவகாரத்தில் விசாரணையை நடத்துவதற்கான புதிய அமர்வை அமைக்க வேண்டும் என்று உத்தரவு கொடுத்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் சென்னை உயர்நீதிமன்றத்தின் அந்த புதிய அமர்வு இந்த விவகாரத்தை விசாரித்து தீர்ப்பு வழங்கும் வரை துணைவேந்தர்கள் நியமனம் விவகாரத்தில் நாங்கள் புதிதாக எந்த ஒரு துணைவேந்தரையும் நியமிக்கப் போவதில்லை என்று தமிழ்நாடு அரசு சார்பிலும் ஒரு உறுதிமொழி என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த உறுதிமொழியை தற்பொழுது உச்சநீதிமன்றம் பதிவு செய்து கொண்டிருக்கிறது. எனவே மீண்டும் அந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் ஆய்வு செய்து துணைவேந்தர் நியமனம் தொடர்பான அதிகாரம் அரசிடம் இருக்க வேண்டுமா அல்லது மீண்டும் ஆளுநரிடம் கொடுக்கப்பட வேண்டுமா என்பதை இனி சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஒரு புதிய அமர்வு ஆய்வு செய்ய இருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.